ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் 5வது மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 4 மாதம் முடிந்து 5வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன 5வது மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷபராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களோட ராசிக்கு தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கணும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்களை கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். இதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. நிறைய கிரகங்கள் சாதகமாக அமைஞ்சதனோட அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமே பணமழை கொட்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் மகிழ்ச்சியானது உண்டாக போகுது என்பது சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் ராசிக்கு மகிழ்ச்சி உண்டாகுமா, பணமழை கொட்டுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப மே 5க்கு பிறகு தயாராகுங்க. ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதமே ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்லலாம். அதுலேயும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு பல வகையில் மாற்றம் ஏற்படும் என்று சொல்லலாம். புதிதாக வருடங்கள் பிறந்தாலும் சரி, ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதும் சரி, அப்போ அந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கேற்ப கிரகங்கள் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும். கிரகங்கள் சிறப்பாக இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு பலன் சிறப்பாக இருக்காது. நம்மளோட ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து தான் சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கும். இதுதான் ஜோதிடர்கள் வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. அந்த வகையில் இந்த 2025 ஆண்டு மே மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைய இருக்கு. நவக்கிரகங்களில் முக்கிய கிரகங்களிடையே இடமாற்றங்கள் இந்த மாதத்தில் நிகழ்ந்து, அதனால தான் இதன் தாக்கமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இருக்கும் என கூறப்படுது. ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ வீடியோவை இனிதான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஆக்சுவலி ரிஷபராசியில் சேர்ந்தவங்களுக்கு மே மாதத்தில் பெரிய பாதிப்புகள் இருப்பது, கூடுதலாக சில நன்மைகள் ஏற்படுவது, இந்த மாதிரி சில ஏற்ற இறக்கமாக இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு 2025 மே மாதம் இப்படி தான் இருக்குது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், அதாவது தொழில் வளர்ச்சி இருக்கும், வேலை இருக்கும், திருமண பற்றியெல்லாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடங்கி சில மாதங்கள் முடிந்து இப்போ அடுத்த மே மாதமானது பிறந்துருச்சு. இதில் நிலவி வரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு சில விதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் ராசிக்கு மே மாதத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதனால் கூடுதலாக சில நன்மைகளில் கவனம் செலுத்தணும், அதாவது நன்மைகள் ஏற்பட கவனம் செலுத்தணும் என்பது குறிப்பிடப்படுது. உங்கள் ராசிக்காரங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும், எந்த விஷயங்களில் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும், உங்கள் ராசிக்கு தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். அதில் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப இருந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொதுவாக மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன்.
பொது பலன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த மே மாதம் கடந்த மாதத்தை காட்டிலும் சில விஷயங்களில் அற்புதமாக பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் வீடு வசதி சௌகரியங்கள் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட நெருக்கடிகள் உங்களுக்கு நீங்கும். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வாக்கு மதிப்பு மரியாதை இந்த டைம் அதிகரிக்கும். செலவுகள் ஒரு பக்கம்லாம் குறைந்து சேமிப்பானது உங்களுக்கு அதிகரிக்கும். வருமானம் மெயினாக வந்து அதிகரிக்கும். தொழிலில் பெரிய அளவில் வளர்ப்பதற்கு வாய்ப்புகள் வரும். தொழிலை பெரிய அளவில் வளர்ப்பதற்கு வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி தொழிலை மேன்மைக்கு கொண்டு வரணும். இது ஒரு பொது பலனாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பலனை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ராசிக்காரங்களுக்கு காதல், திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத இந்த மே மாதத்துக்கு சொல்கிறேன். இதில் எப்படி பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு மே மாதத்தில் 2வது வாரத்துக்கு பிறகு உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியானது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். குறிப்பாக காதலிக்கக்கூடிய உங்களுக்கு இருந்த மனக்கசப்புக்கெல்லாம் நீங்கி திருமணங்கள்லாம் கைகூட வாய்ப்பானது இருக்குது. குடும்பத்தில் கூட சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்கும். மெயினாக ஒற்றுமையானது உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன உறவில் நினைக்கிறீங்களோ அது வந்து நடக்கும். ஒட்டுமொத்தமாக குடும்ப வருமானமானது அதிகரிக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் கூட நிகழும். பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கு உங்களுக்கு சூழ்நிலை அமையும். மொத்தத்தில் உங்களுடைய குடும்ப திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு மே மாதம் நிதிநிலையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். ஃபினான்சியலாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு மே மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிதிநிலையில் கடந்த மாதங்களை விட சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுது. மே மாதம் முழுவதும் நிறைய கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால பணவரவு அபரிவிதமாக இருக்கும் என்று சொல்லலாம். ஆனால் மே மாதத்தில் 2ஆம் பாதியில் இருந்து செலவுகள் குறையும். அதனால் சேமிப்பு நகைகள், பத்திரங்கள் வாங்குவது போன்றவற்றை திட்டமிடுங்க. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் இன்னும் நிறைய சேமிக்க முடியும். ஸோ நிதி ரீதியாக இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு மே மாதம் வேலை, தொழில், வணிகம் இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு மே மாதத்தில் முதல் சில நாட்களை விட குரு பயிற்சிக்கு பிறகு தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு வளர்ச்சியானது ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல லாபமானது பெறுவீங்க. வேலையில் மாற்றம் செய்ய விரும்புபவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். ஆனால் இருக்கக்கூடிய வேலையை வந்து கண்டிப்பாக வந்து தக்க வைத்து கொள்ளுங்க. ஏன்னா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. புதிய தொழிலாக தொடங்குறதுக்கு சிறிய அளவு முயற்சி மேற்கொண்டாலே போதும். ஈஸியாக தொழிலை தொடங்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் இருந்து வருமானம் பெருகும். மொத்தத்தில் வருமானம் பெருகக்கூடியதாக இந்த மாதம் இருக்கும் என்பது தொழில் வேலை ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன். எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்காரங்க இந்த மே மாதம் பொறுத்த வரைக்கும் மிகவும் சாதகமான காலமாக இருப்பதால் பெரிதாக கவலைப்பட ஒன்றுமே இல்லை. வேலை, குடும்பம், நிதிநிலை என்று எல்லா விதங்கள்லேயும் திருப்தியான எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்கும். அப்புறம் ஆடம்பர செலவுகளில் மட்டும் கவனம் தேவை. நண்பர்கள் வட்டத்தில் புதிய அறிமுகங்கள் மத்தியில் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு கவனம்லாம் சொல்லப்படல. இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன். ஸோ உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.